ஸ்ரீ ரேவா காண்டம் 100ஆம் அத்தியாயம். மார்க்கண்ட ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் மார்க்கண்டேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர், அரசே, நர்மதை நதியின் தென்கரையில் அமைந்துள்ள மார்க்கண்டேசம் என்று நன்கு அறியப்பட்ட மிகவும் மேன்மையான தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அன்பு மகனே, தேவர்களால் வணங்கப்படும் தீர்த்தங்கள் அனைத்திலும் இதுவே மிகவும் சிறந்தது. இது எல்லா இரகசியங்களிலும் மிக உயர்ந்த இரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இதை நான் யாரிடமும் கூறவில்லை. இது முன்னர் என்னால் நிறுவப்பட்டது. மேலும் இது ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் படிக்கட்டுகளை போன்றது. சங்கரனாரின் அருளால் எனக்கு அங்கேயே ஞானம் உதயமானது. பாண்டுவின் மைந்தனே, அங்கு சென்று நீரின் கீழ் துருபதா மந்திரத்தை ஓதும் எவரும் சொல், மனம் அல்லது உடல் சார்ந்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். பக்தன் சிவலிங்கத்தின் பிண்டியை ஏந்தியபடி தென் திசையை நோக்கி 32 கரங்கள் கொண்ட வடிவத்துடன் திரிசூலத்தை ஏந்திய இறைவனை பக்தியுடன் வழிபட வேண்டும். அரசனே, உடல் வீழ்ந்த பின்னர் அவன் சிவனாரிடம் செல்வான் என்பது நிச்சயம். பரதனின் வழி தோன்றலே 8வது சந்திர நாளில், அதாவது அஷ்டமி திதியில் இரவில் அவன் நெய் நிரம்பிய விளக்குகளை ஏற்ற வேண்டும். அவன் தேவலோகத்தை அடைவான். இவ்வாறு சங்கரனார் கூறினார். இளவரசே, அதனால் அனைத்து உயிரினங்களும் அழியும் காலம் வரை பித்ருக்கள் திருப்தி அடைகிறார்கள். மேலும் அவர்கள் அவன் மீதும் பிரியம் கொள்கிறார்கள். ஒருவன் அங்கே தன் குல முன்னோர்களுக்கு இங்குடம், பதரம், வெல்வம், பச்சரிசி அல்லது வெறும் நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அவன் தன் பிறப்பின் பலனை அடைவான். 100ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.